அவுதுல்லாஹி மினஷ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயரால் ஒரு சிறு உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இறைவன் கிருபையை கொண்டு. வாக்குறுதி. ஒரு மனிதனுக்கு நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றி விட வேண்டும். அதுதான் வாக்குறுதி. வாக்குறுதியை கொடுக்குறது காலந்தாமதம் பண்ணக்கூடாது. 2 மாதம் கழிச்சு உனக்கு செஞ்சிடுறேன், 3 மாதம் கழிச்சு செஞ்சிடுறேன், 6 மாதம் கழிச்சு செஞ்சிடுறேன், 1 வருஷம் கழிச்சு செஞ்சிடுறேன், 2 வருஷம் கழிச்சு செஞ்சிடுறேன், 5 வருஷம் கழிச்சு செஞ்சிடுறேன், 7 வருஷம் கழிச்சு செஞ்சிடுறேன், 8 வருஷம் கழிச்சு செஞ்சிடுறேன், 10 வருஷம் கழிச்சு செஞ்சிடுறேன்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய உயிர் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் 100 வயசு வரைக்கும் வாழலாம், ஒரு மனுஷன் 50 வயசு வரைக்கும் வாழலாம், ஒரு மனுஷன் 70 வயசு வரைக்கும் வாழலாம், ஒரு மனுஷன் 90 வயசு வரைக்கும் வாழலாம், ஒரு மனுஷன் 10 வயதுக்குள்ளே வாழலாம், 20 வயதுக்குள்ளே வாழலாம், 25 வயதுக்குள்ளே வாழலாம், 35 வயதுக்குள்ளே வாழலாம். எப்போ வேணாலும் வாழலாம், எப்போ வேணாலும் உயிர் போகும். உயிர் எப்போ போகும்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதனுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அப்படி வாக்குறுதி கொடுத்தாச்சுன்னா வாக்குறுதி கொடுத்தாச்சுன்னா உடனே நிறைவேற்றி விட வேண்டும். அது எதுக்கு இறைவன் உடனே நிறைவேற்றுக்குன்னு சொல்றானா, அந்த மனிதன் உயிர் போய்விடும், அந்த மனிதனுடைய உயிர் பிரிந்து விடும். எப்போ பிரியும்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய உயிர் எப்போ பிரியும்னே சொல்ல முடியாது. அதனால தான் வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். வாக்குறுதி அப்படி கொடுத்துட்டா உடனே நிறைவேற்றி விட வேண்டும். அதான் இறைவன் திருக்குறானில் சொல்கிறான். அதுக்காண்டி போய்கிட்டா அந்த மனிதன் செத்த பிறகு அவங்க சொந்தக்காரங்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது. அது வாக்குறுதிக்கு நிறைவேற்றியது